6 இடத்துல நான் கோபமா இருக்கிறேன் என்று சொல்கிற போது அவருக்காக கூட மோசே கெஞ்சி பிரார்த்திக்கிறாரு. ஐயா, ஒரு உடன் ஊழியக்காரர், இந்த பிள்ளைகள் எப்படி கெஞ்சி பிரார்த்திக்கிறார் தெரியுமா? என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் அந்த ஜீவ புஸ்தகத்தில் வரவிட்டாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களுடைய பாவத்தை என்ன பண்ணு மன்னித்தருளும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக என் பிள்ளைகளே. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதல் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாத்தீங்களா? நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். மனதினாலும் இச்சையினாலும் சிந்தனையினாலும் யோசனையினாலும் செய்யப்பட்ட பாவங்களை ஆண்டவரே என் பிள்ளைகள் தவறி இருக்கிறார்கள், தவறு செய்திருக்கிறார்கள், அவர்களுக்காக என் பிள்ளைகளே. அப்படின்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பது எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் பாருங்க. நமக்காக யார் பேசுவாங்க? நமக்காக யார் பரிந்து பேசுவாங்க? நாம் தவறு செய்யாம இருக்கிறோமா? பாவத்தை யோசிக்காம இருக்கிறோமா? பாவம் செய்யாம இருக்கிறோம்னா, நான் ஞானஸ்நானம் எடுத்த நாள் கொண்டு இந்நாள் வரையிலும் பாவம் செய்யணும் ஒரு ஆளும் சொல்ல முடியாது. நம்முடைய மாம்சமும் ரத்தமும் கண்ணு நிச்சயங்களும் நம்மளை அடிக்கடிக்கு பாவத்துக்கு உட்படுத்துகிறது. அந்த பாவங்களுக்காக யார் பரிந்து பேசுகிறார்கள்? என் பிள்ளைகளே. அப்படின்னா அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முதல் கொடுக்கிற ஆசீர்வாதம் என் பிள்ளைகளே.